வீடியோ பார்க்க வந்த நல்லவங்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்ச அமரன் திரைப்படத்தோட டீசரை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த டீசர்ல குறிப்பிட்ட ஒரு ஷாட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரேம்ல அந்த நேம் பேட்சை காட்டியிருப்பாங்க. ஆமா பிரதர், ஹீரோட பேரு அதாவது க்ளோஸ் அப்ல காட்டியிருக்காங்க அப்படிங்க சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட உண்மைதாங்க. அது ஒரு ஹீரோட பேர் தான். ஆனா அந்த ஹீரோ எந்த திரைப்படம் நடிச்சதே கிடையாதுங்க. ரியல் லைஃப்ல ரியல் ஹீரோவா வாழ்ந்த ஒருத்தரோட பேர் தான் அது. காஷ்மீர்ல போர்ல தீவிரவாதிகளோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப காமா ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ணி ரொம்ப மெச்சூரிட்டியா ஆப்போசிட்ல தீவிரவாதி என்ன பண்றான், அவனோட மூவ் என்ன, அவன் சுட்டுட்டு இருக்க துப்பாக்கில இருந்து வர புல்லட் எவ்வளவு, அந்த புல்லட் எப்ப தீரும், அந்த புல்லோட கவுண்ட் எடுத்து அந்த புல்லட் தீரும் போது அந்த தீவிரவாதி முன்னாடி போய் நின்று பாயிண்ட் பிளாக்ல அவளை எலிமினேட் பண்ண ரியல் ஹீரோ முகுந்த் வரதராஜன் அவர்கள். ஒரு மாஸ் ஹீரோ நடிச்ச மாசான படத்தை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கூஸ் பம்ப்ஸ் வருமோ அவ்வளவு கூஸ் பம்ப்ஸ் அவரோட கதையை கேட்கும்போது கண்டிப்பா வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட் நிறையவே இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1983ஆம் ஆண்டு எப்படியாவது காஷ்மீரை இந்தியாவில இருந்து பிரிச்சு பாகிஸ்தான் கூட சேர்த்தணும் அப்படின்ற நோக்கத்தோட ஹிஸ்புல்லா முஜாஹிதீன் அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு உருவாகுது. அந்த அமைப்பு உருவாகும் போது தெரியாது, அந்த அமைப்பை உருவாக்குறதுக்கும் தெரியாது. நம்மளோட திட்டத்தெல்லாம் தவிடுபடியாக்கி நம்ம அமைப்பை அழிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். அவரு இந்த அமைப்பு எப்ப தொடங்கப்படுதோ அதே வருடம் 1983ஆம் ஆண்டு கேரளா கோழிக்கோட்ல குழந்தையா பிறந்திருக்காருங்க. எஸ், 1983ஆம் ஆண்டு கேரளா கோழிக்கோட்ல பிறந்தவர் தான் முகுந்த் வரதராஜன் அவர்கள். அப்பா பேரு வரதராஜன், அம்மா பேரு கீதா. இவர் பிறந்தது கேரளாவா இருந்தாலுமே இவர் வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். இவரோட பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, இவர் எல்லாமே படிச்சது சென்னையில தான். இவருடைய மாமாவா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், எல்லாமே ஆர்மி பேஸ்டு ஒரு குடும்பத்துல பிறந்தாலும் என்னவோ இவருக்கு சிறு வயதுல இருந்து கண்டிப்பா நம்ம ஆர்மி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட தான் வளர்ந்து வந்திருக்காரு. இவர் கல்லூரி படித்த காலத்துல இவருடைய காதல் மனைவி ரெபேக்கா வர்கீஸ் அவங்களை சந்திக்கிறாங்க. 2 பேரும் காதல் வயப்படுறாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட காதல் 8 வருஷம் வரைக்கும் இருந்திருக்கு. இந்த 8 வருஷ காலகட்டத்தில் முகுந்த் வரதராஜ் அவர்கள் கல்லூரி படிப்பு முடிச்சு 2006ஆம் ஆண்டு 22 ராஜ்புட் ரெஜிமெண்ட்ல லெப்டினாக பணி நியமனம் செய்யப்படுறார். அதை தொடர்ந்து 2009 காதலியா இருந்த ரெபேக்கா வர்கீஸ் அவர்களே ஆகஸ்ட் மாசம் 28ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. இதை தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா அப்படிங்கிற அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. 2014ஆம் ஆண்டு தளபதி விஜய் அவர்கள் ஒரு குழந்தையோட கொஞ்சம் விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த வீடியோ இருக்கிற குழந்தை தான் திரு முகுந்த் வரதராஜ் அவர்களோட மகள். 2012ஆம் ஆண்டு 44 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் பட்டாலியன்ல பிளேஸ் ஆகிற ஜம்மு காஷ்மீர் சோபியான்ல இவருக்கு பணி நியமனம் செய்யறாங்க. இதுவரைக்கும் காதல், அன்பு, ஃபேமிலி, குழந்தைங்க, அப்பா அம்மா, தங்கச்சிங்க, அப்பப்போ கொஞ்சம் சண்டைகள் அப்படின்னு எல்லாம் கலந்த கலவையா இருந்த ஒரு லைஃப் முழுக்க முழுக்க ஆக்ஷன் பிளாக்கா மாறுறது இவர் 44 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் பட்டாலியன்லயே பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம். 2013ஆம் ஆண்டு இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. காஷ்மீர்ல ஒரு ஆப்பிள் தோட்டத்துல தீவிரவாதிங்க பதுங்கியிருக்காங்க, நீங்க உடனே அவங்களை அட்டாக் பண்ணனா அவங்கள பிடிக்கலாம் அப்படின்னு. உடனே முகுந்த் வரதராஜ் அவர்கள் அவரோட கர்னலுக்கு தகவலை தெரிவிச்சுட்டு அங்கிருந்து அவர் படைகள், அதாவது அவருடைய டீம், ஒரு 6-7 பேர் கொண்ட டீமை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு போறாரு. அங்க போனா எதிரிகள் மிஷின் கன் AK-47 வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க போனா இவங்க எல்லாமே ஒவ்வொரு இடத்துல ஹைடா இருக்காங்க. அங்க முகுந்த் வரதராஜன் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா நிதானமா பண்றாருங்க. ஆப்போசிட்ல தீவிரவாதி ஒருத்தர் ஆட்டோமேட்டிக் மூட்ல போட்டு சுட்டுக்கிட்டு இருந்த ஒரு கன்னை மேனுவல் மூடுக்கு மாத்துறாரு. இதை கவனிச்ச முகுந்த் வரதராஜன் எதுக்காக இவன் இப்ப ஆட்டோமேட்டிக்ல இருந்து மேனுவல் மூடுக்கு மாத்துறான் அப்படின்றத யோசிச்சு, ஓகே அவன்கிட்ட இப்ப புல்லட் இல்ல, அதனால இவன் ஆட்டோமேட்டிக் மூட்ல இருந்து மேனுவல் மூடுக்கு மாறிக்கான்றதை கணிச்சு அவரோட டீமுக்கு உடனே கமெண்ட் பண்றாரு, எல்லாமே ஹைட்ல இருங்க, தீவிரவாதியில புல்லட் இல்ல, அவன் புல்லட் தீர்ந்த உடனே நான் ஹைட் அவுட் ஆகி அவனை பிளாக் பண்ணுவேன் அப்படின்னு கமெண்ட் சொல்றாரு. அதே நேரத்துல இங்க தீவிரவாதிக்கு புல்லட் தீருது. உடனே ஹைட் அவுட் ஆகி அந்த தீவிரவாதி முன்னாடி போய் நின்று பாயிண்ட் அவுட் பிளாக்ல அவரை எலிமினேட் பண்ணிட்டு அவர்கிட்ட கேஜெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. இந்த கேஜெட்ஸ்ல ஏதாவது நம்ம தகவல் கிடைக்கும், இந்த கேஜெட்ஸ்ல நம்ம டீகோட் பண்ணா நமக்கு முக்கியமான தகவல் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட முகுந்த் வரதராஜன் அவர்கள் அந்த கேஜெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டீகோட் பண்ண கொடுக்குறாரு. இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேரை வாங்கி கொடுக்குதுங்க. அவ்வளவு ஒரு பிரஷரான சுச்சுவேஷன்ல தீவிரவாதி சுட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் துப்பாக்கில இந்த புல்லட் எவ்வளவு வருது, அந்த புல்லட் எப்ப திரும்ப புல்லட்டை கரெக்டா கணக்கு வச்சு அவன் முன்னாடி போய் நின்ன அந்த வீரம்
அங்க இருக்க எல்லா பட்டாலியங்களும் பரவுது, பெரிய அளவுக்கு பேசப்படுறாங்க. அன்னைக்கு தான் இந்தியா முழுக்க முகுந்த் வரதராஜனை பத்தி அதிக அளவுக்கு தெரிய வருது. இந்த சம்பவம் நடந்து சரியா ஒரு 6 மாதத்துல ஒரு மதியம் லஞ்ச் உட்காந்து முகுந்த் வரதராஜன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு போன் கால் வருது. நீங்க கொடுத்துட்டு பேச நாங்க கேஜெட்ஸ் எல்லாமே டீகோட் பண்ணிட்டோம், இதுல பல முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்க நம்ம தேடிக்கிட்டு இருக்க இந்த தீவிரவாத அமைப்போட முக்கியமான கமாண்டர் காஷ்மீர்ல குவாசிபத்தின்ற கிராமத்துல ஒரு வீட்டுல மறைஞ்சிருக்காரு அப்படின்ற தகவல் வருது. இதை கேட்ட உடனே அவர் QRT, அதாவது குயிக் ரெஸ்பான்ஸ் டீமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து உடனே அவங்க ரெடியாக சொல்றாரு. அது உடனே அவரோட CEO அவருக்கும் இந்த மாதிரி தகவலை பாஸ் பண்றாரு. குவாசி பத்திரியில இந்த தீவிரவாத அமைப்போட கமாண்டர் இருக்காரு, நாங்க அவங்கள அட்டாக் பண்ண போறோம் அப்படின்ற தகவலை தெரிவிச்சுட்டு இந்த டீமை கூப்பிட்டு அந்த குவாசி பத்திரி கிராமத்துக்கு போறாரு. அங்க போய் அந்த தீவிரவாதி இருக்க பில்டிங்கை ஃபுல்லா சுத்தி ஸ்னைப்பர்ஸை பிளேஸ் பண்றாரு. அவரோட டீமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தை சில மக்கள் சொல்றாங்க, சார் நீங்க ஒரு தீவிரவாதி நினைச்சு நீங்க 5-6 பேர் வந்திருக்கீங்க, ஆனா அந்த வீட்டுக்குள்ள மொத்தம் 3 தீவிரவாதிங்க இருக்காங்க. என்ன நடந்தாலும் வேற வாய்ப்பே இல்லை, இப்ப நம்ம அட்டாக் பண்ணியது ஆகணும். இன்னைக்கு இந்த தீவிரவாதியை தப்பிக்க விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த ஆபரேஷன் நடந்தே திரும்ப முடிவோட ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இவர் கூட இவரோட ஃப்ரெண்ட் விக்ரம் சிங் அப்படிங்கிற ஒரு சிப்பாயும் இவர் கூட இருக்காரு. ரொம்ப நேரமா போராடுறாங்க. ஸ்னைப்பர்ஸ் என்னதான் பிளேஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களோட விஷயம்ல கிடைக்காதனால தீவிரவாதிகளால் ஒண்ணுமே பண்ண முடியல. என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தீவிரவாதிகள் இவங்களை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் திரும்ப தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மாத்தி மாத்தி 2 பேரும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2 மணி நேரமா எந்த விதமான முன்னேற்றமே இல்லை இந்த ஆபரேஷன்ல. முகுந்த் வரதராஜன் அவர்கள் அவர் கடிகாரத்தை பார்க்கறாரு, மணி 5. இன்னும் கொஞ்ச நேரம் போனா இருட்டிடும், அங்க பனி பொழிவு அதிகமா இருக்கும். ஸோ இன்னும் நேரம் தாழ்த்திடும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க தப்பிச்சிருவாங்க, இவங்களை பிடிக்கவே முடியாது, இவங்களை கண்டிப்பா பிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், எதுக்காக இந்த தீவிரவாத கமாண்டர் காஷ்மீருக்கு வந்து ஒரு வீட்டுல மறைஞ்சிருக்கணும், என்ன காரணத்துக்காக வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கிலிருந்து கட் பண்ணி அப்படியே ஒரு நாள் 24 hours முன்னாடி ஏப்ரல் 13ஆம் அங்க ஏப்ரல் 23ஆம் தேதி காஷ்மீர்ல ஒரு தேர்தல் அதிகாரிகள், அதாவது காஷ்மீரை மக்களவை எலெக்ஷன் நடத்தி மக்களவை தேர்தல் நடத்திட்டோம் அப்படின்னா காஷ்மீர் இந்தியா கூட இருக்கும் அப்படின்ற முயற்சி இந்தியா கவர்மெண்ட் எடுக்கும்போது இந்த எலெக்ஷன் நடந்துடவே கூடாது அப்படின்னு அங்க எலெக்ஷன் நடத்த வந்த தேர்தல் அதிகாரியை ஒருத்தரை கொண்டு 5 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. அந்த தாக்குதல் நடத்துறதுக்காக வந்த இந்த தீவிரவாத கமாண்டர் இந்த காசிபத்தின்ற கிராமத்துல அந்த வீட்டுல மறைஞ்சிருக்காரு. இன்னைக்கு இவரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப பிடிக்கவே முடியாது. அதனால துரிதமா செயல்பட்டு முகுந்த் வரதராஜ் அவர்களும் அவருடைய நண்பர் விக்ரம் சிங் அவரும் முன்னேறி போறாங்க. இவருடைய படைகள் சுத்தி இருந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க. ஃபேக் பை பப்ஜி தெரியும், ஃபேக் பை அதாவது தீவிரவாதி உள்ள பயன்படுத்தி உள்ளே வச்சுட்டும் வெளியே வரக்கூடாது, அவங்க விஷயம் நம்ம கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபேக் பயிர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க அதாவது முகுந்த் வரதராஜன் அவர்களும் அவருடைய நண்பர் விக்ரம் சிங் அவர்களும் தவழ்ந்தே போய் அந்த கட்டிடத்தோட ஒரு செவத்துல IED அதாவது இம்ப்ரூவ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸை ஃபிட் பண்றாங்க. ஃபிட் பண்ணிட்டு இவங்க சேஃபா வந்துடுறாங்க. 5:30 மணிக்கு அந்த டைம் செட் பண்ணியிருக்காங்க. 5:30 மணிக்கு அந்த கட்டிடம் வெடிச்சு செதறுது. ஒரே புகை மூட்டமா இருக்கு. அந்த புகை மூட்டத்துக்குள்ள முகுந்த் வரதராஜ் அவர்களும் அவருடைய நண்பர் விக்ரம் சிங் அவர்களும் முன்னோக்கி போறாங்க. அப்ப அந்த இடிபாடுல சிக்கிய ஒரு தீவிரவாதி இவங்க நோக்கி சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்த முகுந்த் வரதராஜ் அவர்கள் அந்த தீவிரவாதியை பாயிண்ட் பண்ணி எலிமினேட் பண்ணிடுறாங்க. 3 பேர்த்துல ஒரு ஆளை கொண்டாச்சு, மிச்சம் 2 பேர். இந்த 2 பேரும் உள்ள இருந்து ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப எதிர்பாராத விதமா இவங்க அதாவது முகுந்த் வரதராஜன் விக்ரம் சிங்கை நோக்கி ஒரு கிரேனேட்டை தீவிரவாதிகள் தூக்கி எறிகிறாங்க. ரூம் கிளீன் எக்ஸ்பர்ட் ஆன இவங்க 2 பேரும் ரொம்ப ஈஸியா அந்த கிரேனேட்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு சுட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருந்த 2 தீவிரவாதிகள்ல ஒரு ஆளு அந்த பில்டிங்கை விட்டு தப்பிச்சு பக்கத்துல இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு போறத முகுந்த் வரதராஜன் அவர்கள் கண்காணிக்கிறார். இதை கவனிச்ச முகுந்த் வரதராஜனும் விக்ரம் சிங் 2 பேரும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அந்த தீவிரவாதியை பதுங்கி இருக்க ரூம்ல கிரைனேட்டை தூக்கி வீசுறாரு முகுந்த் வரதராஜன் அவர்கள். கண்டிப்பா இந்த கிரைனேட்டுக்கு அவன் தீவிரவாதி ஒன்று செத்துருக்கணும், இல்ல படுகாயம் அடைஞ்சிருக்கும். ஸோ அவனை ஈஸியா நம்ம பிளாக் பண்ணி பிடிச்சிடலாம் அப்புறம் நோக்கத்தோட உள்ள போறாங்க. ஆனா அங்க 2 தீவிரவாதி இருக்காங்க. இந்த வீட்டுல இருந்து அபார்ட்மெண்ட்டுக்கு போனது ஒரு தீவிரவாதி தான் நினைச்சிட்டு முகுந்த் வரதராஜ் அவர்களும் விக்ரம் சிங் அவர்களும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போனாங்க. ஆனா இந்த கட்டடத்துல இருந்த 2 தீவிரவாதியுமே அபார்ட்மெண்ட்டுக்கு மாறி போயிட்டாங்கன்றத இவங்க கவனிக்கல. இவங்க போட்ட கிரேனேட்ல ஒரு தீவிரவாதி படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, அவங்க எலிமினேட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் இந்த தீவிரவாத அமைப்போட கமாண்டேட்டர் ரொம்ப சேஃபா இருந்தனால அவருக்கு எந்த காயமும் படல. இவங்க
அந்த கமாண்டேட்டர் ஒரு தீவிரவாதி தான் இருக்காங்க, அவர் கண்டிப்பா காயப்பட்டிருப்பார் நம்பிக்கையோட இவங்க முன்னேறி போனனால அங்க ரொம்ப சேஃபா இருந்த தீவிரவாத கமாண்டேட்டர் சரமாரியா சுடும்போது இவருடைய நண்பர் விக்ரம் சிங்க்கு கழுத்திலையும் முகத்திலும் துப்பாக்கி தோட்டாக்கள் பாய்ந்து சரிஞ்சு கீழே விழுறாரு. இதை பார்த்த முகுந்த் வரதராஜன் ஹைலி ப்ரெஷர்டு. ஒரு நம்ம முன்னாடி தேசத்துக்காக போராடின ஒரு வீரன் நம்மளோட நண்பன் கீழே நில குழஞ்சு சரிறான்றத பார்த்து கண்ணை எடுத்து கோவப்பட்டு நேரடியா அந்த தீவிரவாதியை எதிர்கொள்றாரு, தரமறிய சுடுறாரு. இவர் சுட்ட குண்டுகள் எல்லாமே அந்த தீவிரவாதி உடம்ப சல்லடையா போடுது. அந்த தீவிரவாதி அங்கேயே சுட்டு கொல்லப்படுகிறார். அதை முடிச்சுட்டு முகுந்த் வரதராஜ் அவர்கள் வெளியே வராரு. வெளியே வந்து அவரோட திமுக இது மாதிரி இந்த தீவிரவாத அமைப்பு நம்ம ஃபுல்லாவே வந்து அட்டாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம், எலிமினேட் பண்ணிட்டோம். இதுல சோகமான செய்தி என்னன்னா நம்மளுடைய ஆபீசர் விக்ரம் சிங் சிப்பாய் அவரும் வந்து உயிர் இழந்துட்டாரு. அப்படின்னு அவரோட டீமை ஃபுல்லா கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சிஓக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியாச்சு. அப்படி பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் சொல்றாரு, ரொம்ப ரிலாக்ஸா சொல்றாரு, நம்மளோட விக்ரம் சிங் அவரு இந்த ஆபரேஷன்ல இறந்துட்டாரு, எனக்குமே 2-3 குண்டு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நில குழஞ்சு கீழே விழுவுறாரு. அப்போதான் இவர் மேல புல்லட், அதாவது 3 புல்லட் இவர் மேல பட்டிருக்கத அந்த டீம் கவனிக்கிறாங்க. இவரை உடனே ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஆனா எந்த விதமான பயனும் இல்லை. இவர் 2014 ஏப்ரல் 25 மரணிக்கிறார். இவருடைய மனைவி ரெபக்கா வர்கீஸ் அவர்கள் நம்ம முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கு மிக உயரிய விருதான அசோக் சக்ரா விருது கொடுக்குறாங்க. அந்த விருது வாங்க போகும்போது ஒரு சொட்டு கூட கண்ணீர் சிந்தாம ரொம்ப தைரியமா கான்பிடண்டா நின்று அந்த அவார்டை வாங்குறாங்க. எல்லாமே கேட்குறாங்க, என்னங்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, உங்களுக்கு கண்ணீர் வரலையா அப்படின்னு. அப்ப முகுந்த் வரதராஜன் அவர்கள்ட்ட அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை இந்த மக்களுக்கு சொல்றாங்க, நான் ஆர்மிக்கு போறேன், என்னைக்கு வேணா என்னோட உயிர் என்னை விட்டு போகலாம், ஆனா என் உயிர் என்னை விட்டு போதுட்டா அது நம்ம நாட்டுக்காகவும் நம்ம தேசத்துக்காகவும். எனக்கு என்ன ஆனாலும் சரி, நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த மக்கள் முன்னிலையும் நம்ம நாட்டுக்கு முன்னிலையும் உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடக்கூடாது. முகுந்த் வரதராஜன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரோ அதே மாதிரியே என்னோட மனைவி ரேகா வர்கீஸ் நீயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், கடினமான சூழ்நிலையில ரொம்ப லாபகமா கையாளணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ரியல் ஹீரோஸ், அதாவது நம்ம படத்துல பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், எல்லாமே ப்ரீ பிளான். இவங்க சுடுறதா இருக்கட்டும், அவங்க தப்பிக்கிறதா இருக்கட்டும், அவங்க போயிட்டு இருக்க பிளானை இவங்க முறியடிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரீ பிளான். இது எப்படி நடக்கணும், எவ்வளவு பாதுகாப்பா நடக்கணும்ன்றதெல்லாம் முடிவு பண்ணி நடக்கப்படுற ஒரு விஷயம். ஆனா முகுந்த் வரதராஜன் அவர்கள் அவரோட ரியல் லைஃப்ல தீவிரவாதி சுடுற புல்லட் எப்ப தீரும், அதை எப்படி கரெக்டா கெஸ் பண்ணி தீவிரவாதி முன்னாடி போய் அந்த தீவிரவாதியை எலிமினேட் பண்றதா இருக்கட்டும், 3 தீவிரவாதிகள் மிகப்பெரிய 3 தீவிரவாத கமாண்டருக்கு உள்ள இருக்கும்போது அவங்கள ஃபேஸ் பண்ணி தனியா 2 பேரா உள்ள போய் தன்னோட நண்பரை பறி கொடுத்த பிறகு அந்த எதிரோட நேருக்கு நேர் தாவோட நேருக்கு நேர் எதிர் போராடி வெற்றி பெறதா இருக்கட்டும், அவருடைய வீரத்துக்கும் அவருடைய திறமைக்கும் அவருடைய இன்டெலிஜென்ஸுக்கும் இதெல்லாம் சேர்த்து இந்திய கவர்மெண்ட் அவருக்கு அசோக் சக்ர மெடலை கொடுத்து கௌரவிச்சாங்க. ஸோ இப்போ அந்த கதையை தான் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பயோபிக், அதாவது முகுந்த் வரதராஜன் அவரோட பயோபிக்கா நிறைய சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்காரு. இவரோட கதையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? சார் இப்படிதான் வாழணும், இப்படிதான் வாழ்ந்துட்டு அவங்களோட வீரம் போற்றப்பட வேண்டும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.